நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்றும் இடத்தை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பார்வையிட்டார். பாலாற்றில் மணல் அள்ளுவதற்கு அரசு அனுமதி வழங்கியும் ராணிப்பேட்டை கலெக்டர் கையெழுத்து போட மறுக்கிறார். ராணிப்பேட்டை சங்கரமல்லூர் கிராமத்தில் பாயும் பாலாற்றில் மணல் அள்ளி விற்க அரசே முடிவெடுத்திருக்கிறது. இதற்கான அரசாணை வெளியிட்டிருந்தும் கூட ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் JU சந்திரகலா இறுதி உத்தரவிற்கான கையெழுத்து கூட போடுவதில் தயக்கம் காட்டி வருகிறார். காரணம் என்னவென்றால் அந்த மாவட்டத்தில் VVIP-யாக உள்ளவர் தடுக்கிறார் என தகவல். 2022 8 சவரன் நகை பறித்துச் செல்லப்பட்ட விவகாரத்தில் உரிய இழப்பீடு கோரி திருச்சியை சேர்ந்த ஒரு பெண் தாக்கல் செய்த வழக்கு. ஒரு பெண்ணின் நகை பறிக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்காவிட்டாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என சட்டம் கூறுகிறது. எனவே நகையை பறிகொடுத்த பெண்ணிற்கு இழப்பீடு திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரசு ஊழியர்கள் தலையில் பேரிடி. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தமிழக அரசு பதில். 6,24,000 அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா? சபரிமலை தங்க முறைகேடு. முன்னாள் CPM MLA கைது. சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்க கவச முறைகேடு விவகாரம். தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் முன்னாள் CPM MLA பத்மகுமாரை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து நடவடிக்கை. மேட்டுப்பாளையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வீடு திரும்பிய போது அன்னூர் ரோடு காஃபி ஒர்க்ஸ் அருகே எதிரே வந்த லாரி மீது மோதியதில் காரின் முன்பக்க டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. இதில் 2 பேர் பலியானார்கள். 4 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். போலீசார் தீவிர விசாரணை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.